18ஆம் படி. கருப்பசாமியின் கதை உங்களுக்கு தெரியுமா? அவரது உத்தரவில்லாமல் அழகர் மலையில் யாரும் உள்ளே செல்லவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது என்று பக்தர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட 18ஆம் படி கருப்பசாமியின் வரலாறு மிகவும் அதிசயமானது. பழமையான காலத்தில் சேர நாட்டு மன்னன் அழகர் பெருமானின் அழகை பற்றி கேட்டு அவரை நேரில் காண அழகர் மலைக்கு வந்தார். அழகர் பெருமானின் தெய்வீக அழகை பார்த்தவுடன் மன்னன் மெய்மறந்து போனார். இவ்வளவு அழகான பெருமாளை எப்படியாவது சேர நாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக 18 மாந்திரீகர்களை அனுப்பினார். அவர்களுக்கு காவலாக கருப்பசாமியும் உடன் வந்தார். அவர்கள் அனைவரும் அழகர் கோவிலுக்கு வந்தனர். ஆனால் அழகர் பெருமானை பார்த்த அந்த நொடியிலே அவர்களும் மயங்கிவிட்டனர். அவரின் தெய்வீக அழகில் அவர்களின் மனம் மாறிவிட்டது. அதே நேரத்தில் அழகர் பெருமாள் கோவில் பூசாரியின் கனவில் தோன்றி, என்னை எடுத்துச் செல்ல சிலர் வந்திருக்கிறார்கள் என்று அறிவித்தார். அதிர்ச்சி அடைந்த பூசாரி ஊர் மக்களுடன் கோவிலுக்கு விரைந்து வந்தார். அப்போது அந்த 18 மாந்திரீகர்களும் கருப்பசாமியும் கூறினர், நாங்கள் அழகரை எடுத்துச் செல்ல வந்தோம். ஆனால் இவரின் அழகில் நாங்களும் மயங்கிவிட்டோம். இவரை எங்களால் எங்கும் கொண்டு செல்ல முடியாது. அதன்பின் அந்த 18 மாந்திரீகர்களும் ஜீவ சமாதி அடைந்து 18 படிகளாக மாறினர். அவர்களுக்கு காவலாக கருப்பசாமியும் அங்கேயே தங்கி அழகர் மலையை காக்கத் தொடங்கினார். அதனால் இன்று வரை 18ஆம் படி கருப்பசாமி அழகர் கோவிலின் காவல் தெய்வமாக அருள் புரிந்து வருகிறார்.